கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறை வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தையானது பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் முன்பகுதி. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பார்த்தீங்களா? இப்போது இந்த உலகத்தின் பார்வை என்று நம்ம பார்ப்போம் என்றால், உலகத்தில் எல்லாமே அவுட்வேர்டு லுக் தான். அவுட்வேர்ட் லுக், வெளிப்புறமாக பார்ப்பார்கள். இப்போ ஒரு இயற்கை காட்சியை பார்த்தாலோ இல்லது ஏதாவது ஒரு பொருள்களை பார்த்தாலோ என்ன செய்வாங்க? உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறது அது வேறு. ஆனால் பொதுவாக மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து வெளிப்புற காட்சியை வைத்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் அறிகிறார்கள். ஆனால் நம் தேவன் தமது பார்வைக்கு அப்படின்னு சொல்லும்போது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோமா, இல்லை நம்ம உள்ள துக்கத்தில் அழுது கொண்டு இருக்கிறோமா? இருதயம் எப்படி இருக்கிறது? சமாதானத்தோடு இருக்கிறதா? சௌக்கியமாக இருக்கிறதா? இருதயத்தில் என்ன அலைகள் இருக்கிறது? இல்லை அது அப்படியே நல்ல தெளிந்த நீரோடை போல் இருக்கிறதா என்று சொல்லி நம் இருதயத்தை பார்க்கிறவர் தான். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இருதயத்தைய அவர் வந்து சீர்தூக்கி பார்க்கிறாராம், இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னு நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போது தமது பார்வைக்கு, அப்போது பார்க்கும்போது என்னென்னா, நம்ம வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது எப்படின்னா, ஆண்டவரே ஒரு இடத்து சொல்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிடும்போது, நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். அப்போது அந்த உலகத்தில் ஆண்டவர் பார்க்கும்போது, நீதிமான் ஒருவனாகிலும் உண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குற போது என்ன சொல்கிறாருன்னா, தமது பார்வைக்கு அப்படிங்கும்போது ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. அந்த உள்ளத்தில் யார் அவங்கக்கிட்ட குட்னஸ் காணப்படுது, தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள் யார்கிட்ட காணப்படுது, எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்றைக்குமே தீமையை பாராத சுத்த கண்ணர். அப்போ நல்லதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். ஆகவே அதிலிருந்து தான் நம்மளும் கற்றுக்கொள்ளணும். தேவன் எப்படி நல்லவைகளை மட்டும் பார்க்கிறாரோ அதுபோல் அப்படி அவருடைய கண்கள் நமக்கும் வேணும். அப்போ பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு 3 ஆசீர்வாதங்களை தர்றார்: ஞானம், அறிவு, இன்பம். அப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுத்தா தான் அந்த ஞானம் மற்றவங்களுக்கு பயன்படும். நல்லவனாக இருக்கிறவனுக்கு அறிவு கொடுத்தா தான் அந்த அறிவு மற்றவர்களுக்கு பயன்படும். நல்லவனாக இருக்கிறவனுக்கு இன்பத்தை கொடுத்தா தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாங்கை அவன் பெற்றுக்கொள்வான். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நல்லவனாக இருக்கிறவனுக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே, இன்னும் நான் வந்து நல்லவனாக இருக்கணும். வெளியில், வீட்டில், எந்த இடத்துக்கு நான் போனாலும் சரி, சின்ன பிள்ளைக, வாலிப பிள்ளைக, முதியோர்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும்? தேவனுடைய பார்வையில் நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், அப்போ நம்ம இருக்கும்போது மாத்திரமே, சீஷர்கள்லாம் பாருங்கள் படிக்காதவங்க தான், மீன் பிடிக்கிற தொழிலில் செஞ்சுட்டு இருந்தாங்க 90%. அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அவங்க படிக்காதவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் கிடச்சிதுங்கிறாங்க. அது மாதிரி ஆண்டவருடைய வழியில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரக்கூடியவங்க எந்த அறிவுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் திசை கெட்டு போவதில்லையாம். அவங்க சரியான நேர்வழியில் நடப்பாங்களாம். பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் தருகிற ஞானமானது உலக ஞானத்திலும் பெரிது. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ என்று தீர்மானம் எடுப்போமா?